Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஓட 34வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 6க்கு 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா 6க்கு 4 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்சுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் ஒரு தோல்வியில இருந்து வர போறாங்க. இப்போ லக்னோவோட தோல்வி தொடருமா இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸோட வெற்றி தொடருமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் 19th ஏப்ரல் நைட் 7:30க்கு லக்னோல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் சரி, ஸ்மால் லீக்கான டெமோ டீமும் சரி, நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை நம்ம கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட இதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் நிறைய நாலேஜ் இருக்கு. இப்போ நான் டெலிகிராம்ல ஒரு டீம் கொடுக்குறேன் அப்படின்னா சேம் அதே டீமை தான் நானும் யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு டீமை கொடுத்துட்டு நான் ஒரு டீம் எல்லாம் பிளே பண்ண போறது கிடையாது. வின் ஆர் லாஸ், ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு என்னவோ அதே தான் எனக்கும். ஸோ அதுல நீங்க எந்த ஒரு கவலை வேணா. நான் மோஸ்ட்லி ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் டீமை கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபா கொடுத்துருவோம். கிராண்ட் லீக் போறோம் அப்படின்னா ரிஸ்கா டீம் வரும். ஸோ உங்களுக்கு என்ன டீம் டெலிகிராம்ல போஸ்ட் பண்றோம்னா சேம் அதே டீம்ல தான் நானும் பிளே பண்ண போறேன். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா மேட்ச் வந்து லக்னோல நடக்க போகுது. லக்னோல இந்த சீசன்லயே 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்சுமே லக்னோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ணதுமே பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிரவுண்ட் கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, டைமென்ஷனல் ரொம்ப அதிகம். இந்த கிரவுண்ட்ல அவ்வளோ சீக்கிரம் சிக்ஸர்ஸ் அடிக்க முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நிறைய அடிச்சாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருக்காங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லக்னோ டாஸ் வின் பண்றாங்கன்னா பேட்டிங்கை சூஸ் பண்ணி ஒரு 165+ ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பவுல் பண்ணி மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டா அந்த ஃபார்முலா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ சேஸ் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வென்யூல இது வரைக்குமே ரீசெண்டா நடந்திருக்கு. லக்னோ டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா பேட்டிங்கை தான் அதிகப்படியா சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னா 152 ஆவரேஜ். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 140. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஓவராலா 3 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல சிஎஸ்கே 1, லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லாம முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஹெட் டு ஹெட்ல ஈக்குவலா தான் இருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்பர் சைடு அப்படின்னா சிஎஸ்கே இருக்காங்க. ஏன்னா பேட்டிங் ரொம்ப டெப்தா வச்சிருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. ஆனா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ்க்கு தான் ஒரு ஹோம் கிரவுண்டுனால ஒரு அப்பர் சைட்ல இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வென்யூ ரெக்கார்ட் இந்த சீசன்ல ஓவராலா 3 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஓவராலா பவுலருக்கு 38 விக்கெட், அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலருக்கு 27, ஸ்பின்னர்ஸ்க்கு 11 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதிகப்படியான விக்கெட் இந்த வென்யூல பேஸ் பவுலர்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த மேட்சுக்கு எந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், அது பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ல மிடில் ஒரு செகண்ட் டவுனோ தேர்ட் டவுனோ வரக்கூடிய பேட்டர்ஸ்க்கு லிட்டில் பிட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இங்க நிறைய ஃபேண்டசி சைட் இருக்கு. அதுல எந்த ஃபேண்டசி சைட்டை நீங்க சூஸ் பண்ணி நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி.
மை ஃபேப் 11 ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்காக அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். இப்போ மை ஃபேப் 11 ஆப்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். இப்போ நீங்க கிராண்ட் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா நீங்க ட்ரீம் 11ல ப்ளே பண்ணலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அதுவே ஸ்மால் லீக்ல நீங்க என்ன ட்ரீம் 11ல ப்ளே பண்ற யூசர் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு ரீசனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஸ்மால் லீக்ல ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்பாட் அதுல. அப்போ நீங்க அங்க என்ட்ரி ஃபீஸை எவ்வளவு பே பண்ண போறீங்க அப்படின்னா 5,750 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதுல பிரைஸ் வந்து 10,000 ரூபாய், 2 ஸ்பாட் தான் ஸ்மால் லீக். ஆனா அதுவே அதே 10,000 ரூபாய் தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா இங்க என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,550 ரூபாய் தான். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியுது, 200 ரூபாய் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியுது. ஒரு கான்டெஸ்ட்டுக்கே உங்களால 200 ரூபாய் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட் ஒரு 5 கான்டெஸ்ட் ப்ளே பண்றீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்கும் உங்களால மணி சேவ் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபேண்டசி சைட், பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எதுக்காக என்ட்ரி ஃபீஸ்ல அதிகமா நம்ம பே பண்ணணும். அதே 10,000 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், இங்கேயும் அதே 10,000 ரூபாய் தான், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா எதுக்காக என்ட்ரி ஃபீஸ்ல 200 ரூபாய் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளவரா யோசிங்க. இந்த ஒரு 1000 ரூபாய் நம்ம மீதி பண்றோம் அப்படின்னா இந்த காசை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இன்னொரு மேட்ச்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவேல ஃப்ரீயா டீமை ஃப்ரீயாவே பிக் பண்ணுங்க. பிக் பண்ணி ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணிக்கிட்டு நீங்க யூஸ் பண்ற ஃப்ரீ டைம்ல நீங்க யூஸ் பண்ற ட்ரீம்லோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேப் 11 ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு நம்மளால மணி சேவ் பண்ண முடியுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளவரா யோசி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுங்க. மை ஃபேப் 11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா குடன் டிகா கேஎல் ராகுல் 2 பேர்னா ஏர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அட் நம்பர் 3ல தீபக் ஹூடா வராரு. தேவ்தத் படிகளுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் அதை யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. அவரோட புவர் ஃபார்ம் அவுட் நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால ரீப்ளேஸ்மெண்டா தீபக் ஹூடாவை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணால் பாண்டியா, ரவி பிஸ்னாய், நவீன் உல் ஹக், அர்ஷத் கான், யாஸ் தக்கூர். இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா குடன் டிகாக்கும் அண்ட் தென் பவுல் பண்ணக்கூடிய மோசின் கான், இவங்க 2 பேரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப லக்னோவோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி யார் யாரெல்லாம் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ பவுலர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யாஸ் தக்கூர் 1, அர்ஷத் கான் 2, நவீன் உல் ஹக் 3, ரவி பிஸ்னாய் 4, குருணால் பாண்டியா 5 அண்ட் தென் மோசின் கான் 6. இந்த மாதிரி ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ட். 7th பவுலிங் ஆப்ஷன்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒருத்தர் இருக்காரு. சோ இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ரவி பிஸ்னாய் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, நவீன் உல் ஹக் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, குருணால் பாண்டியா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் 12 ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை தான் அர்ஷத் கான், யாஸ் தக்கூர் அண்ட் தென் மோசின் கான் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி நவீன் உல் ஹக், குருணால் பாண்டியா இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒவ்வொரு ஓவரை குறைச்சிட்டு இந்த பர்டிகுலர் மேட்ச் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டெப்தா வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே எவ்வளவு வேகமா போட்டாலும் நிறைய பவுண்டரி சிக்ஸர்ஸ் அடிச்சிருவாங்க. அப்போ அவங்க ஒரு ஸ்லோ பவுலர் வேணும். நிறைய ஸ்லோ பால் போடக்கூடிய பவுலர் தான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ கிரவுண்டு பெரிய கிரவுண்டு, அதனால மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மேபி ஒரு 2 ஓவர் இந்த பர்டிகுலர் மேட்ச் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் இந்த டீமோட பொறுத்த வரைக்கும் இனிஷியலி நியூ பால் அப்படின்னா நவீன் உல் ஹக், அர்ஷத் கான் அண்ட் தென் மோசின் கான் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால் பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் நவீன் உல் ஹக், யாஸ் தக்கூர் அண்ட் தென் அர்ஷத் கான் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுல 15 ஓவருக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஓவர் மட்டும் ரவி பிஸ்னாய் பவுல் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இத லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் சென்னை சூப்பர் கிங் சைடு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா இவங்களும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ற போறாங்க. அட் நம்பர் 3ல அஜின்கே ரகானே. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் மும்பைல மேட்ச் நடந்தது, லோக்கல் பாய், அதனால அவரை ஓபன்ல ப்ரொமோட் பண்ணிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் அட் நம்பர் 3ல தான்
பிளே பண்றதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் டேரல் மிச்சல் அண்ட் தென் இம்பாக்ட் பிளேயரா சிவம் டூபே உள்ள பிளே பண்றதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, சர்துல் தக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, பத்திரனா, முஸ்டபிர் ரகுமான். இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேவும் சிவம் டூபே இவங்க ரெண்டு பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா இந்த பர்டிகுலர் மேட்ச் பிளே பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முஸ்டபிர் ரகுமான் 1, பத்திரனா 2, துஷார் தேஷ்பாண்டே 3, சர்துல் தக்கூர் 4 அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா 5. ஓவராலா 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன்ல ரச்சின் ரவீந்திரா இருந்தாலும் மோஸ்ட்லி இந்த 5 பவுலர் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் இருக்கும். இதுல இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா துஷார் தேஷ்பாண்டே, முஸ்டபிர் ரகுமான் இவங்க 2 பேரும் தான் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்திரனா அதிகப்படியான ஓவர்ஸ் மோஸ்ட்லி டெத்ல ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. இனிஷியலி பவர் பிளேல ஒரே ஓவர் மட்டும் தான் பவுல் பண்ணுவாரு. 5வது ஓவரா 6வது ஓவரா ஏதோ ஒரு ஓவர் மட்டும் பத்திரனா பவுல் பண்ணுவாரு. பேலன்ஸ் இருக்க ஓவர் எல்லாமே துஷார் தேஷ்பாண்டாவும் முஸ்டபிர் ரகுமானும் ஆளுக்கு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த பத்திரனா ஒரு ஓவரும் ரவீந்திர ஜடேஜா ஒரு ஓவர். சோ இந்த மாதிரி தான் பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ்ல அதிகப்படியான ஓவர்னா துஷார் பத்திரனா 3 ஓவர்ஸ் டெத்ல பவுல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க ஓவர்ல துஷார் தேஷ்பாண்டே, சர்துல் தக்கூர் அண்ட் தென் முஸ்டபிர் ரகுமான் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி தான் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக்ல நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ டீடைலா பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். அதை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா கிராண்ட் லீக்ல நம்ம என்ன மாதிரி நம்ம பிளே பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது. சோ அந்த சேஃப் ஆப்ஷன் அப்படின்னா டிஎல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். இல்ல பேட்டரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரும் ஒரு நல்ல ஃபார்ம், பவுலரா இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதுல மினிமம் 2 ஓவராச்சும் டெத்ல பவுல் பண்ணணும். விக்கெட் கீப்பரா இருக்காங்கன்னா ஒரு டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். சோ இந்த மாதிரி குவாலிட்டி உள்ள பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணுங்களேன். ரீசெண்ட் டைம் ஃபார்ம் வென்யூ ரெக்கார்டு வச்சு ஃபில்டர் பண்ணுங்க. அவங்க மோஸ்ட்லி சேஃப் ஆப்ஷன் வந்துருவாங்க. மேக்ஸிமம் 90% வரைக்கும் அவங்க ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதுக்கான எலிஜிபிளான பிளேயர்ஸ் தான் இந்த 6 பிளேயர்ஸும். சோ நம்ம மோஸ்ட்லி இந்த 6 பிளேயர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்ல பிக் பண்ணி ஒரு 10 கிராண்ட் டீம் அந்த 10 டீம்ல இவங்கள ஒரு மஸ்ட் பிக்கா நம்ம ட்ரை பண்ண போறோம். இப்ப நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா அவர் மினிமம் 40ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். அந்த குவாலிட்டிக்கு இந்த 6 பிளேயர்ஸும் ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இப்போ நம்ம யாரை நம்ம ட்ரை பண்ண போறோம்? இப்போ சேஃப்ல 6ல இருந்து ஒரு 8 பிளேயர், பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸ் மட்டும் தான் நீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்க. அந்த ரிஸ்க் எந்த மாதிரிலாம் எடுக்கலாங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ சேஃப் பிக் அப்படின்னா இப்போ மேல இருக்க ரவீந்திர ஜடேஜாவும் சரி, இங்க குருணல் பாண்டியாவும் சரி, இவங்க 2 பேருமே இந்த 2 டீமுக்கான 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். அதாவது பேட்டிங், பவுலிங் அண்ட் தென் ஃபீல்டிங் 3லயுமே இவங்களோட பங்களிப்பு இருக்கும். மோஸ்ட்லி இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சோ அதுல மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தாலே போதும். அது எல்பியாவோ போல்டாவோ அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ் அதுலயே ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட். எப்படினாலும் எல்லா மேட்சுமே ஒரு கேட்சாவது பிடிச்சிடறாங்க. அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட். ஆல்மோஸ்ட் இதுலயே ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாங்க. இது இல்லாம பேட்டிங் சான்ஸ் இருக்கு. இப்ப பேட்டிங் அப்படின்னா 2 பேர்த்தோட டவுனுமே கீழே தான் இருக்கு. சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுறாங்க, இவங்க உள்ள வந்து பேட்டிங்ல ஒரு 15 பிளஸ் ரன் அடிக்கிறாங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் தானே. சோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க 2 பேருமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ மோஸ்ட்லி இவங்க 2 பேர்த்துக்கும் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீம்ல பிக் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். சோ 20 ஓவர் விக்கெட் கீப்பர்
அதுல கேட்சஸ் ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குன்னா ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட் சொல்றாரு. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சுமே லாஸ் ஆயிட்டாங்க. அந்த 2 மேட்சுமே ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ், எல்லா பேட்டருமே ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் விட்டுட்டு இருக்கும்போது இவர் மட்டும் உள்ள நின்று 25+ ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜா ஒரு 25+ ரன் அடிச்சாலே போதும் ட்ரீம் டீம் வந்துறாரு. இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வேற யார் இருக்காங்க? MSD இருக்காரு. அவரோட டவுன் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. அவர் பேட்டிங் வருவாரா அப்படிங்கிறது டவுட் தான். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கு குட்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன், இவங்க எல்லாருமே பேட்டிங் சான்ஸ் மட்டும் தான் இருக்கனால KL ராகுலுக்கு தான் நம்ம விக்கெட் கீப்பர்ல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் பத்திரனா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், ரீசென்ட் டைம்ல டெத்ல நல்லாவே போல் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா வாக்கரையில சென்னை பவுலர்ஸ் எல்லா ஓவருமே அவங்க பேட்டர்ஸ் பிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டைம்ல பத்திரனா உள்ள வராரு, ஒரு ஓவர் போறாரா ஒரு விக்கெட் எடுத்துறாரு, அடுத்த ஓவர் போறாரா இன்னொரு விக்கெட் எடுத்துறாரு. சோ இந்த மாதிரி தான் போல் பண்ணிட்டு இருக்காரு. அதுல 2ல இருந்து 3 ஓவர் ஆச்சும் டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி டெத்ல போல் பண்ணும்போது 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. அதுல நிறைய அவருக்கு LB போல்டு எல்லாம் கிடைக்கிறதுனால ஈஸியா இவருமே ட்ரீம் டீம் விளையாடுறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க முஸ்டபிர் ரஹ்மானா இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டோனிஸா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ஒரு டிஃபரெண்டா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க 4 பேர்த்த மட்டும் கூட உங்க மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த 2 பேர்த்தையும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க மோஸ்ட்லி இந்த 6 பிளேயர்ஸ் தான் மஸ்ட் பிக்கா நம்ம ட்ரை பண்ண போறோம். இதுல முஸ்டபிர் ரஹ்மான் மோஸ்ட்லி லக்னோ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 ஓவரை நம்ம கொஞ்சம் சேஃபா ஆடிடலாம். சேஃபா ஆடிட்டோம் அப்படின்னா முஸ்டபிர் ரஹ்மான் பேலன்ஸ் இருக்க ஓவரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா முஸ்டபிர் ரஹ்மான் டெத்ல போல் பண்றாரு. சோ அந்த மாதிரி டைம் இவர் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஏன்னா நிறைய கட்டர், ஸ்லோ பால், ஸ்லோ பவுன்சர், ஸ்லோ யார்க்கர் எல்லாமே கையில வித்தைகள் பல நிறைய வச்சிருக்காரு. சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. எல்லாத்தோட பார்வையுமே குட்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன், KL ராகுல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேலதான் இருக்க போகுது யூசர்ஸ். சோ அந்த மாதிரி டைம்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து இப்போ ஒரு 2 ஓவர் போல் பண்ணிட்டாரு. ஏன்னா CSK பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸ் பவுலர்ஸ் ஓவரும் அடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஸ்லோ பவுலரை ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ட்ரை பண்றாங்க. அவரு 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாரு. பேட்டிங்ல உள்ள வந்து பொறுமையா உருட்டி ஒரு 25 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ மோஸ்ட்லி முஸ்டபிர் ரஹ்மான், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் உங்க மைண்ட் செட் தோணுச்சுன்னா மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜா, KL ராகுல், பத்திரனா, குருணால் பாண்டியா இவங்க 4 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த 6 பிளேயர்ஸோட தான் நம்ம போக போறோம். அண்ட் தென் இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த எல்லா பிளேயர்ஸுமே ஒரு 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல இவங்கள நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுல மேல இருக்க ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேருக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் 60+ ரன் அட் நம்பர் 3ல வந்தாரு, ஒரு 60+ ரன் மும்பைல அடிச்சாரு. ஆனா இப்போ லக்னோல மேட்ச் நடக்குது, கிரவுண்ட் பெருசு. இவருக்கு எகைன்ஸ்டா ஆப்போசிட் டீம்ல 2 லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இருக்காங்க. மோசின் கானா இருக்கட்டும், அர்ஷத் கானா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கனால லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு ருத்ராஜ் கெய்க்வாட். ஒரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டெப் ஒரு நல்ல குயிக்கா ஒரு 2 அவுட்ஸிங் பால் போட்டாங்க அப்படின்னா இவர் நிறைய எக்கிட் ஆட போவாரு. அந்த மாதிரி டைம்ல டாப் எஜ்ஜாயோ இல்ல ஸ்லிப்லயோ இல்ல கீப்பர்ட்டியோ விக்கெட்டை வெறுத்துக்கான சான்ஸ் இருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட். அந்த ரச்சின் ரவீந்திரா நிறைய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர், பேட்ல பட்டுச்சுனா தான் ஸ்கோர், இல்லைன்னா ஏர்ல விக்கெட் விட்டுருவாரு. கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. சோ இந்த மாதிரி டைம்ல நீங்க ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேர்த்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க இவங்கள ட்ரை பண்ணி பார்க்கணும். சப்போஸ் ரச்சின் ரவீந்திராவையோ ருத்ராஜ் கெய்க்வாடையோ நீங்க டிராப் பண்ற டீம்ல டேரல் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட். இந்த மாதிரி கிரவுண்ட்ல நிறைய சிங்கிள்ஸ் அண்ட் தென் பவுண்டரிஸ் ஆடக்கூடிய பிளேயருக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பொறுமையாடணும். அந்த பொறுமை டேரல் மிச்சல் கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அவரு உள்ள வந்து ஒரு 25+ ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன். அவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தரை நீங்க டிராப் பண்ற டீம்ல டேரல் மிச்சலுக்கு ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் குட்டன் டிகாக் கூட போர் ஃபார்ம் லைட்டா லாஸ்ட் 2 மேட்சுமே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பெருசா ஸ்கோர் எதுவும் ஆடல. அவரோட பிரஷர் ஃபுல்லா அவரால ஹேண்டில் பண்ணவே முடியல. உள்ள பேட்டிங் வராரு, இயர்லியா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ல விக்கெட்டை விட்டுறாரு. சோ இவரு ஃபிளாப் ஆகிற மேட்ச் நிக்கோலஸ் பூரன் ஸ்கோர் ஆடி கொடுத்துறாரு. சோ நிக்கோலஸ் பூரனையும் குட்டன் டிகாக்கையும் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே சேசிங் அப்படின்னா மேல இருக்க குட்டன் டிகாக்கே ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிடுவாரு. சோ அந்த மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே மஸ்ட் பிக். ஏன்னா கிரவுண்ட் பெருசு, இவர் ஓர அடிக்க டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டார்கெட் பண்றாரு
இல்லாம 1 or 2 ஓவர் டெத்ல போல் பண்றாரு. சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. மோஸ்ட்லி ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க வர ஒரு 60ல இருந்து 70% டீம்ல நீங்க துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் ரவி பிஸ்னாய் இந்த டீமோட கீ பவுலர். இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர் சிவம் டூபே, அவர் தான் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. சோ அவரோட விக்கெட்டை ரவி பிஸ்னாய் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அண்ட் தென் மிடில் ஆடக்கூடிய தோனியா இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், அஜின்கே ரஹானே, இவங்க எல்லாருமே கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்பின்னர்ஸ் அப்படினால அவ்வளவு சீக்கிரம் அடிக்க போக மாட்டாங்க. ஓவருக்கு ஒரு பால் தான் அடிப்பாங்க, மீதி எல்லாம் சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 2-3 கூக்லிஸ் போடுறாரு அப்படின்னா இவர்கிட்ட ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆவரேஜா ஒரு விக்கெட், மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ரவி பிஸ்னாய் இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி துஷார் தேஷ்பாண்டே, ரவி பிஸ்னாய் இவங்க 2 பேருமே 60 to 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்ல 50-50 ஆப்ஷனோ இல்ல 60 to 70% டீம்லயோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ லோ பர்சன்டேஜ் பிக்ல யார் யாருக்கெல்லாம் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். லோ பர்சன்டேஜ்ல நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா சிவம் டூபே, அர்ஷத் கான், நவீன் உல் ஹக் இவங்க 3 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம்னா சிவம் டூபே ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஒரு நாள் 60+ ரன் அடிச்சிருந்தாரு. ஆனா இவர் அடிச்சாதான் இல்லைன்னா குயிக்கா சிங்கிள் டிஜிட்ல விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கனால லோ பர்சன்டேஜ் வந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கிரவுண்டு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, கொஞ்சம் ஃபிளாப் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். நீங்க ஒரு 10 கிராண்டி டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அதுல ஒரு 2 டீம்ல மட்டும் சிவம் டூபேவை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அர்ஷத் கான் பவுலிங் மட்டும் கிடையாது, பேட்டிங்ல உள்ள வந்தாலுமே 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கும் கொஞ்சம் நீட்டா ஆடிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான் அர்ஷத் கான். சோ அவரையும் நீங்க ஒரு லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நவீன் உல் ஹக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க நவீன் உல் ஹக்கை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நவீன் உல் ஹக்கையும் மோசின் கான் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 10 டீம்ல ஒரு 3 டீம்ல மட்டும் ரிஸ்கா நவீன் உல் ஹக்கை ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 டீம்ல மோசின் கானை அவரை டிராப் பண்ணிட்டு நீங்க மோசின் கானை ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ இந்த மாதிரி தான் நீங்க பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னும் நீங்க லோ பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அஜின்கே ரஹானே மேபி எல்லாத்தோட பார்வையும் ஓபன் பண்ற ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க மேலதான் இருக்க போகுது. அந்த சிவம் டூபே இந்த 3 பிளேயர்ஸ் மேலதான் இருக்க போகுது. இவங்க 3 பேருமே ஃபிளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச் அஜின்கே ரஹானேவும் டேரில் மிச்சல் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல நாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சோ அவங்கள டிராப் பண்ற எல்லா டீம்லயுமே நீங்க அஜின்கே ரஹானே, டேரில் மிச்சல் இவங்க 2 பேர்த்துக்கும் நீங்க கம்பல்சரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும் அவங்கள டிராப் பண்ற டீம்ல. அண்ட் தென் ஷர்துல் தக்கூர் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஏன்னா 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு. சோ இவர் ஓவரை கண்டிப்பா அடிக்க டார்கெட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம். மிடில் வந்து ஒரு ஓவர் பவுல் பண்ணாரு, எக்ஸ்ட்ராடினரியா பவுல் பண்ணியிருந்தாரு. ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா ரொம்ப நேரமா கிரீஸ்ல இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா பேட்டிங்ல நிக்கிறார். ரோஹித் சர்மாவையும் ஹர்திக் பாண்டியாவையும் வச்சு டாட் போட்டு 2 ரன்ல பவுல் பண்ணிட்டு போனாரு ஷர்துல் தக்கூர். சோ ஒரு நல்ல ஃபார்ம். ஏன்னா கேப்டன்ஷிப் யாரு இப்ப ருத்ராஜ் கெய்க்வாடா இருந்தாலும் உள்ள இருக்க போறது எம்எஸ்டி, அவங்களுக்கு கீழே விளையாட போற பிளேயர் அப்படின்னாலே மோஸ்ட்லி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு பவுல் பண்றாரு, ஒரு 2 விக்கெட் ஒரு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் மோசின் கான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மோசின் கானையும் நவீன் உல் ஹக்கையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க இன்னும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாஸ் தக்கூர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ் தக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ரவீந்திர ஜடேஜா 1, KL ராகுல் 2, பத்திரனா 3, குருணல் பாண்டியா 4. இவங்க 4 பேருக்குமே ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. முஸ்தபிர் ரஹ்மான் 5, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6. நம்ம இந்த 6 பிளேயர்ஸை தான் எல்லா டீம்லயும் ஒரு மஸ்ட் பிக்கா நம்ம ட்ரை பண்ண போறோம். நீங்க முஸ்தபிர் ரஹ்மானையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸையும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா 7, குடன் டிகாக் 8, அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் 9. இவங்க 3 பேர்த்துக்குமே
பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்களை டிராப் பண்ற டீம்ல நீங்க டேரில் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குடன் டிகாக்கையும் நிக்கோலஸ் பூரனையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் ரவி பிஸ்னாய் 10, துஷார் தேஷ்பாண்டே 11 இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க 60ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் சிவம் டூபே 12, நவீன் உல் ஹக் 13 அண்ட் தென் அர்ஷத் கான் 14 இவங்க 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃப் பிக்ல வந்துருவாங்க. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நவீன் உல் ஹக், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க மோசின் கானுக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை விட நீங்க ரிஸ்கா லோ பர்சன்டேஜ் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா அஜின்கே ரஹானே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் யாஸ் தக்கூர் அல்லது மோசின் கான் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சர்துல் தக்கூர் அவர் ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ யாஸ் தக்கூரோ இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ்ல நீங்க ரிஸ்கா பவுலர் சைடு போகல பேட்டிங் சைடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆயுஷ் பதோனி அவருக்கு ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காக நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆக கூடாது அப்படிங்கறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. ஆனா அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேஸ் டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல குவாலிட்டி பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ஒரு 10 கிராண்ட்லி டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே அவங்கள ஒரு மஸ்ட் பிக்கா வச்சிருக்கணும். எதுக்காகனா அவங்க மோஸ்ட்லி 90% வரைக்கும் ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அவங்க ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணீங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த மஸ்ட் பிக்ல தான் விக்கெட் கீப்பர்ல இருந்து KL ராகுல் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணால் பாண்டியா இந்த ஆப்ஷன்ல நம்ம போயிருக்கோம். பவுலிங்ல இருந்து பத்திரனா, முஸ்தபிர் ரஹ்மான் இந்த ஆப்ஷன்ல இந்த 6 பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இதுல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் தென் முஸ்தபிர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல குடன் டிகாக் அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் இவங்க ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் பண்ண போறது இல்ல, பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். குடன் ஒரு 10 கிராண்ட்லி டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 3 டீம்ல குடன் டிகாக்கையும் இன்னொரு 3 டீம்ல நிக்கோலஸ் பூரனையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். பேலன்ஸ் இருக்கு 4 டீம்ல ஒரு 3 டீம்ல நிக்கோலஸ் பூரன், குடன் டிகாக் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். பேலன்ஸ் இருக்க ஒரு 1 or 2 டீம்ல மட்டும் என்ன பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க டிராப் பண்ணிட்டு பேட்டிங்ல ஆடக்கூடிய ஆயுஷ் பதோனியா, தீபக் குடியோ அவங்கள கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ இந்த மாதிரி தான் நீங்க போய் ஆகணும். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல MSD இருக்காரு, அவரை ரொம்ப ரிஸ்கா நீங்க ஒரு 5ல இருந்து ஒரு 10% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேட்டிங்ல உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணும். இவங்களை டிராப் பண்ற டீம்ல டேரில் மிச்சல ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ் இருந்து போனா சேஃபா போனா சிவம் டூபேக்கு போகலாம். அதை விட ரிஸ்கா போனா அஜின்கே ரஹானேக்கு நீங்க போகலாம். அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆயுஷ் பதோனி, தீபக் கூட இவங்க எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிராப் பண்ற டீம்ல குடன் டிகாக்கையும் நிக்கோலஸ் பூரனையும் டிராப் பண்ற டீம்ல அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த ஆல்ரவுண்டர்ல டேரில் மிச்சல் அவர் ஒரு ரிஸ்கா நீங்க இவங்களை டிராப் பண்ற யார் ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா டிராப் பண்ற டீம்ல அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பவுலிங்ல போயிட்டோம் அப்படின்னா CSKல இருந்து பத்திரனா, முஸ்தபிர் ரஹ்மான் ரெண்டு பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு 60ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். துஷார் தேஷ்பாண்டே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரிஸ்கியா போகணும்னா சர்துல் தக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நவீன் உல் ஹக் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க வந்து மோசின் கான் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அந்த 60ல இருந்து 80% டீம்ல ரவி பிஸ்னாய் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணணும்னா யாஸ் தக்கூர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரவீந்திர ஜடேஜா, KL ராகுல், பத்திரனா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ், முஸ்தபிர் ரஹ்மான், குருணால் பாண்டியா இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா
போய் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யார் யாரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம்னா நிக்கோலஸ் பூரன் அவர் ஒரு ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குடன் டிகாக் அவர் ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் அல்லது டேரில் மிச்சல் இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் எல்எஸ்டில பவுலிங்ல போயிட்டீங்கன்னா ரவி பிஸ்னாய் அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கா வைஸ் கேப்டன் போனா மட்டும் நிக்கோலஸ் பூரன், குடன் டிகாக், ருத்ராஜ் கெய்க்வாட் அல்லது டேரில் மிச்சல், ரவி பிஸ்னாய் இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.